பிரைஸ் தி லார்ட். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமீன். ஆமாங்க ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நம்ம பார்க்கிற எல்லார் கண்களிலும் நமக்கு தயை கிடைக்கணுங்க. ஸோ இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். ஒரு மனுஷனுக்கு நிறைய பணம் இருந்தாலும் பார்க்கிறவங்க கண்களில் தயை கிடைக்கலைன்னா அவங்களுக்கு நேரிடுகிற காரியம் நடக்காமையே போகுங்க. இதே இது மற்றவர்கள் கண்களில் நம்மளுக்கு தயை கிடைத்தது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காசு இல்லைனாலுமே நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. ஸோ இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஒரு காரியம் செய்யணுங்க. இதுல எஸ்தர் ஏகாய் அப்படின்ற பிரதானி சொல்ற காரியம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போலதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற காரியத்தை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பார்க்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்படி கேட்டு நடப்போம். கர்த்தர் கண்டிப்பா இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவாருங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்